ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இரண்டாவது அதிகாரத்தில் தானிய படையலை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது அதிகாரத்திற்குள் நாம் செல்வோம். மூன்றாவது அதிகாரம் மட்டுமல்ல, மூன்றாம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களும். எனவே இந்த அதிகாரத்தை வாசிக்கிற போது இந்த பகுதியையும் இணைத்து வாசிப்பது நல்லது. இப்ப நல்லுறவு பலிகளை பற்றி நாம் பார்ப்போம். இந்த நல்லுறவு பலிகள் எதில் வருகிறது என்றால், விருப்ப பலிகளில் ஒரு பலியாக வருகிறது. விருப்ப பலிகள் என்பது 3 பலிகள் கொண்டது. ஒன்று எரிபலி, 2வது தானிய படையல், 3வது நல்லுறவு பலி. இப்போ 2 பலிகளை பற்றி பார்த்துருக்கிறோம் முதல் 2 அதிகாரங்களில். இப்போ நல்லுறவு பலிகளை 3ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களிலும் பார்க்கிறோம். இப்போ நல்லுறவு பலிகள் என்றால் என்ன? குடும்பம் அல்லது தனி மனித நல்வாழ்விற்காக, நாட்டு மக்களின் நலனுக்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதின் அடையாளமாக ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு சமூகமோ இறைவனுக்கு பலி ஒப்புக் கொடுப்பது நல்லுறவு பலி. அவர்களுக்குள்ள இருக்கிற உறவு இன்னும் ஆழப்படணும், அதற்காகவும் நன்றியாகவும் கொடுக்கலாம், அந்த நலனுக்காகவும் கொடுக்கலாம். எனவே சமூகங்களாக வாழ்கிறார்கள், குடும்பங்களாக வாழ்கிறார்கள், குடும்பத்திலும் பல்வேறு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்போ குடும்பம் தனிமனித நல்வாழ்வுக்காகவும் நலவாழ்வுக்காகவும் நாட்டு மக்களின் நலவாழ்வுக்காகவும் நாட்டுக்காகவும், அதே சமயத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதின் அடையாளமாக பொருத்தனை அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட கருத்துக்கு தனியாகவும் ஒப்புக் கொடுக்கலாம், அவங்க குழுவாக ஒப்புக் கொடுக்கலாம். தனிப்பலிகளுக்கு, அதாவது எருசலேம் ஆலயம் இருந்தபோது நாள் முழுவதும் பலி ஒப்புக் கொண்டே இருப்பார்கள். அதனுடைய வடக்கு வாயில் அருகிலேயே பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தில் எப்போதும் பலிகள் நடந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து. அந்த அளவுக்கு ஆடு மாடுகள் எங்கு பார்த்தாலும் ஒரே இரத்த வாடை தான் அடிக்கும். எருசலேம் ஆலயத்தினுடைய முற்றப்பகுதி முழுவதும் இந்த இரத்த வாடை தான் அடிக்கும். அந்த அளவுக்கு ஆடு மாடுகள் ஒவ்வொரு நாளும் பலி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு இஸ்ராயல் மக்கள் பலி கொடுக்கிற மக்களாகவே மாறிவிட்டார்கள். ஆடு மாடுகளை எதற்கு வளர்க்கிறார்கள் என்றால் இறைவனுக்கு பலி கொடுப்பதற்காகத்தான். அந்த நிலைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். பலியே அவர்களுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது. பலிபீடத்தோடு அவர்களுடைய வாழ்க்கை 2 கலந்து விட்டது. அந்த சிந்தனையில் தான் நம்ம இந்த நல்லுறவு பலிகளையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே குடும்ப தனி மனித நலனுக்காக, நாட்டு மக்களுடைய நலனுக்காக கொடுத்த வாக்குறுதியை, அதாவது நம்ம இறைவனிடத்தில் பொருத்தனையை செய்கிறோம், அந்த பொருத்தனைகளுக்கு நன்றி கூறுவதற்கு அடையாளமாக இந்த நல்லுறவு பலிகள், பெயரிலேயே நல் உறவு, நல்ல உறவு. இறைவனுக்கும் எனக்கும் அல்லது மனிதனுக்கும் சமூகத்திற்கு நல்ல உறவு ஏற்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக, நாட்டுக்கும் ஆமா, அப்படி கூட நாம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பலிப்பொருள் என்ன என்ன விலங்கு அல்லது வேறு என்ன பொருட்கள் பலிப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது? முதலாவது காளை. 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இங்கே பலிப்பொருளை பற்றி வரும். வாசிக்க அந்த முதல் வசனத்தை. ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாய் இருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும். காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார். ஆக காளை பழுதற்ற காளை, மாசு மறுவற்ற காளை. அதற்கடுத்து காளையோ பசுவோ. 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சியாக நல்லுறவு பலியை தம் ஆட்டு மந்தையிலிருந்து செலுத்தினால் அது பழுதற்ற கிடாயாகவோ ஆடாகவோ இருக்கட்டும். ஆக இந்த நல்லுறவு பலியை பொறுத்த மட்டில் விலங்கையும் பலியாக ஒப்பு கொடுக்கலாம், பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஆனால் பழுதற்றதாக இருக்க வேண்டும். 12ஆம் வசனம் எடுங்கள்.
நேர்ச்சியாக ஒருவர் வெள்ளாட்டு கிடாயை செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொள்வார். அப்ப எரிபலிக்கும் நல்லுறவு பலிக்கும் பலிப்பொருளை பொறுத்தமட்டில் என்ன வேறுபாடு? எரிபலிக்கும் இந்த நல்லுறவு பலிக்கும் பலிப்பொருளை பொறுத்தமட்டில் ரெண்டுலேயும் ஒரே பலிப்பொருள் தான். அங்கேயும் ஆடு, மாடு. காளை, அங்கும் செம்மறியாடு, அங்கும் வெள்ளாடு. ஆனா ஒன்று மட்டும் இங்கு இல்லை, பறவைகள். புறாக்கள், பறவைகள் இல்லை. பறவைகள் இல்லை. ஆனால் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 11 - 15 எடுத்து பாருங்கள், அங்கே இன்னொரு செய்தி கிடைக்கும். 7ஆம் அதிகாரம் 11 - 15 12ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அவர் அதை நன்றி கடனாக செலுத்தினால் எண்ணெயில் தோய்த்த நெய்யப்பங்கள், எண்ணெய் பூசிய புளிப்பற்ற அடைகள், மெல்லிய மாவினால் எண்ணெயில் நன்கு பிசைந்து செய்த நெய்யப்பங்கள் ஆகியவற்றை நன்றி பலியோடு கொண்டு வர வேண்டும். 13 புளிப்பற்ற மாவினால் செய்த நெய்யப்பங்களை நன்றி கடன்களாக செலுத்தும் நல்லுறவு பலியை தமது நேர்ச்சியாக அவர் கொண்டு வருவார். புளித்த மாவினால் செய்த நெய்யப்பங்களை, ஆக புளித்த மாவினால் செய்த நெய்யப்பங்களும் எண்ணெயில் தோய்த்த புளிப்பற்ற அடைகளும் மெல்லிய மாவினால் செய்த நெய்யப்பங்களும் நன்றி கடனாக செலுத்தினால் எண்ணெயில் தோய்த்த நெய்யப்பங்கள். இவையெல்லாம் பலிப்பொருட்கள். வரிசையா சொல்லணும்னா எண்ணெயில் தோய்த்த நெய்யப்பங்கள், புளிப்பற்ற அடைகள், உயர்ந்த ரக மாவில் செய்யப்பட்ட நெய்யப்பங்கள், புளித்த மாவில் செய்யப்பட்ட அப்பங்கள், இவை எல்லாமே என்ன பலியாக ஒப்பு கொடுக்கப்படலாம்? நல்லுறவு பலியாக, நல்லுறவு பலியாக ஒப்பு கொடுக்கப்படலாம். ஃபாதர், எனக்கு ஒரு சந்தேகம். முன்பு நாம் பார்த்தோம், புளிப்பற்ற அப்பத்தைத்தான் கடவுளுக்கு நாம் காணிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இங்க புளிப்பேறிய மாவினால் செய்யப்பட்ட அப்பங்களையும் கடவுளுக்கு காணிக்க ஒப்பு கொடுப்பது. இதுலதான் இந்த புளித்த மாவினால் செய்யப்பட்ட நெய்யப்பங்களை நன்றி கடனாக செலுத்தலாம் என்று இந்த நல்லுறவு பலியிலே ஒரு சிறப்புத்தன்மை. நல்லுறவு பலியிலே புளித்த மாவினால் செய்யப்பட்ட அப்பங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு விதிவிலக்கு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம். எனவே இங்கே தானிய படையல்களும் இருக்கிறது, அதே போல மிருக பலியும் இருக்கிறது. மிருகங்களையும் பலி கொடுக்கிறார்கள், தானிய பலிகளையும் பலி கொடுக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நல்லுறவு பலி சுட்டி காட்டுகிறது. எனவே நல்லுறவு பலி என்பது எல்லா இனங்களையும் இணைப்பது போல இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், இஸ்ராயல் மக்களிலே இப்ப என்னென்ன யார் யார் இருக்கிறாங்க? ஆடு மாடு மேய்க்கிறவர்களும் இருக்கிறார்கள், விவசாயம் செய்கின்ற விவசாய பெருமக்களும் இருக்கிறார்கள். அப்ப விவசாயம் செய்த பெருமக்கள் என்னதான் கொடுக்க முடியும்? நெல், தானியங்களைத்தான் கொடுக்க முடியும். ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், விவசாயம் செய்யாதவர்கள் என்னதான் கொடுக்க முடியும்? ஆடு மாடுகளைத்தான் கொடுக்க முடியும். எனவே கானான் நாட்டிற்கு வந்த பிறகு அவர்கள் இந்த நல்லுறவு பலிகளை ஆரம்பித்திருக்க வேண்டும். அங்கு அவர்கள் 2 குழுக்களாக செயல்படுகிறார்கள். ஒரு குழு ஆடு மாடுகளை மட்டும் மேய்த்து கொண்டிருக்கிறது, இன்னொரு குழு அந்த கனானியரோடு விவசாய தொழிலை கற்றுக்கொண்டு ஒன்று அவர்களுக்கு கூலி தொழிலாளிகளாக இருக்கிறார்கள், அல்லது இவர்களே விவசாயம் செய்கிறார்கள் நிலங்களை பெற்று. இந்த 2 சூழல் இருப்பதைத்தான் இந்த நல்லுறவு பலி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இது வரலாற்று சிந்தனையில ஒரு முக்கியமான கட்டம். நம்ம இந்த லேவியர் புத்தகத்தை மேலோட்டமாகலாம் வாசித்து போக முடியாது. அவர்களுடைய வரலாற்று சூழலையும் பின்னி நாம இதுல வாசிக்கணும். பிணைதான் போகிறது. என்றால் இன்றைக்கு நல்லுறவு பலிகளிலே அவர்கள் விலங்குகளையும் தாவரங்களையும் அல்லது காய்கறிகளையும் இணைக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? இங்கே 2 சமூகங்கள் உருவாகிவிட்டது என்று பொருள். விவசாய சமூகம் ஒரு பக்கத்திலும், ஆடு மாடுகள் மேய்க்கிற சமூகம் இன்னொரு பக்கத்திலும் இருக்கிறது என்பதனுடைய குறியீடு தான் இது. அதனாலதான் 2 வகையான பலிகளும் இங்கே இணைக்கின்றது. அடிப்படையில் இது ஒரு நல்லுறவு பலி. 2 சமூகங்களும் ஒற்றுமையாக கூட்டாக வாழுகின்ற ஒரு சூழலைத்தான் இந்த நல்லுறவு பலி சுட்டி காட்ட வேண்டும். எனவே 2 பேரும் இணைந்து தலைப்புக்கு ஏற்றாற் போலவே
தானியங்களை படைக்கிறார்கள், ஆடு மாடுகளையும் பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். இது முக்கியமான சிந்தனை. வெறுமனே நல்லுறவு பலிகள் என்று நாம் இதை பேச முடியாது. நல்லுறவு பலியினுடைய தேவை என்ன? அப்ப இந்த ரெண்டு சமூகமும் ஒன்றுக்கொன்று மோதுகிற சமூகமாக இருந்திருக்கலாம். இப்ப ரெண்டு சமூகங்களையும் இணைக்கின்ற ஒரு பாலம் போலதான் இந்த நல்லுறவு பலி இருக்கிறது. இதுக்கு நீங்க காயின் ஆபேலுடைய கதையை கூட ஒரு குறியீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காயின் ஆபேலுடைய கதை என்ன? காயின் யார்? ஒரு இனத்தினுடைய காயின் என்ன என்ன பணி செய்கிறார்? அவருடைய வேலை என்ன? அவருடைய வாழ்வாதாரம் என்ன? காய்கறி, விவசாயம். ஆபேல் ஆடு மாடு மேய்க்கிறவன். முதல் பெற்றோருடைய பிள்ளைகள் 2 பேரை 2 தொழில் செய்கிறவருடைய குறியீடாக விவிலியம் காட்டுகிறது. ஆபேல் ஆடு மாடு மேய்க்கிறவர்களுடைய குறியீடாக இருக்கிறார். காயின் விவசாயம் செய்கிறவருடைய குறியீடாக இருக்கிறார். காயின் ஆபேலை கொள்ளுகிற போது அங்கே எதை சுட்டி காட்டுகிறது? விவசாயம் செய்கிறவர்களுக்கும் ஆடு மாடு வைக்கிறவர்களுக்கு இருக்கிற மோதலை சுட்டி காட்டுகிறது. சண்டை சச்சரவுகளை சுட்டி காட்டுகிறது. 2 இனங்களும் மோதுகின்ற ஒரு சூழலை சுட்டி காட்டுகிறது. 2 சமூகங்களுக்கும் இருக்கிற வேறுபாடை சுட்டி காட்டுகிறது. 2 சமூகமும் ஏறக்குறைய இரத்தப்பலி கொடுக்கிற சமூகங்களாக மாறிவிட்டன. இது நிகழ்ந்தது கானான் நாட்டில். அவங்க எகிப்தில் இருந்தது வரை, அதே மாதிரி இங்கே பாலைவனத்தில் வாழ்ந்தது வரை இந்த பிரச்சனைகள் வரவில்லை அவர்களுக்கு. எப்போ கானான் நாட்டுக்குள்ளே நுழைந்தார்களோ, கனானியர்கள் சிட்டி ஸ்டேட் டுவெல்லர்ஸ், நகரவாசிகள் அல்லது கிராமவாசிகள், தங்களுக்கு தனியாக வீடுகளை கட்டிக்கொண்டு விவசாயங்களை பார்த்து கொண்டு வந்தவர்கள். இவர்களுக்கென்று நிலங்கள் இருக்கிறது, விவசாயம் பார்க்கிறார்கள். இப்போ கானாட்டுக்கு வந்த உடனே இஸ்ராயல் மக்கள் என்ன பண்ணுறாங்க? கனானியர்களிடத்தில் விவசாய தொழிலை கற்றுக்கொண்டு இவர்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதனால ஒரு புது இனமே உருவாக்குறது. விவசாயிகள், ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், இவர்களுக்குள்ளே மோதல் நடக்கிறது. இந்த மோதலின் குறியீடாகத்தான் எந்த கதை வருகிறது? காயின் ஆபேல் கதை வருகிறது. எனவே இந்த 2 சமூகங்களை இணைக்கின்ற ஒரு பலிதான் என்ன பலி? நல்லுறவு பலி. அதனாலதான் இதை நம்ம இந்த 7ஆம் அதிகாரம் இதற்கு சரியான ஒரு பொருத்தமாக வருகிறது. 3ஆம் அதிகாரத்தில் வெறும் ஆடு மாடு பலி கொடுப்பதை மட்டும் சொல்லிவிட்டு இதற்கு இணைப்பாக 7ஆம் அதிகாரத்தில் இந்த கருத்தை ஆசிரியர் சேர்க்கிறார். லேவியர் ஆசிரியர், இவர்கள் அடைகளையும் கொடுத்தார்கள், நெய்யப்பங்களையும் கொடுத்தார்கள். இவையெல்லாம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? பார்லி, கோதுமை. பார்லி, கோதுமை என்றாலே இவர்கள் விவசாய தொழிலை ஆரம்பித்து விட்டார்கள் என்று பொருள். இதைத்தான் இந்த பலிப்பொருள் சுட்டி காட்டுகிறது. 2வது, எப்படி பலி கொடுக்கப்படுகிறது? இதுதான் 2வது கேள்வி. நம்ம வழக்கமாக இந்த பலிகளை பற்றி பேசுகிற போது 3 தலைப்புகளில் பேசி வருகிறோம். பலிப்பொருள் என்ன, எப்படி பலி கொடுக்கப்படுகிறது. முதலாவது, பழுதற்ற காளை, வெள்ளாடு, செம்மறியை கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி அப்பங்களை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் திருமுன் கொண்டு வருகிறார்கள். அதாவது சந்திப்பு கூடாரத்துக்கு முன்னால் கொண்டு வருகிறார்கள். நேர்ச்சையை கொண்டு வருபவர் நேர்ச்சையின் தலைமேல் கை வைக்கிறார். சந்திப்பு கூடார நுழைவாயில் கொண்டு வருகின்ற போது அந்த நேர்ச்சையின் மீது கை வைக்கிறார். அது பொருட்களாக இருந்தாலும் சரி, ஆடு மாடுகளாக இருந்தாலும் சரி. அதற்கடுத்து பலிப்பொருள் வெட்டப்படுகிறது. அது ஆடு மாடுகளாக இருந்தால் வெட்டப்படுகிறது, தானியங்களாக இருந்தால் அதுவும் கொண்டு வரப்படுகிறது. பலிபீடத்தில் குடல், கொழுப்பு, சிறுநீரகம் இவையெல்லாம் எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த நல்லுறவு பலியில மீதி பகுதிகள் குருக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்படுகிறது. நல்லுறவு பலிகளுக்கும் எரிபலிகளுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு என்னவென்றால், எரிபலியில் அத்தனையும் எரிக்கப்படுகிறது, தோல் மட்டும், மிருகத்தினுடைய தோல் மட்டும் பயன்பாட்டுக்கு, குருக்களுடைய பயன்பாட்டுக்கு. நல்லுறவு பலியில் ஒரு சில பகுதிகள், குடல்,
கொழுப்பு, சிறுநீரகம் மட்டும் இவை மட்டும் எரிக்கப்படுகிறது. மற்றெல்லாம் அதே மாதிரி தானியங்களில் ஒரு பகுதி மட்டும், அப்பங்களில் ஒரு பகுதி மட்டும் எரிக்கப்படுகிறது. மீதமெல்லாம் குருக்களின் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்படுகிறது. ஆக இதுதான் அடிப்படை. பலியினுடைய அடிப்படை குருக்களுடைய பாதுகாப்பு. ஒரு இஸ்ராயேலன் பலி ஒப்பு கொடுக்க வருகிறான் என்றால் அவனுக்கு 2 நோக்கங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, இறைவனை பாதுகாக்க, இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னொன்று, இந்த தன்னுடைய சமூகத்திற்காக இறைவேண்டல் செய்கின்ற அல்லது தன்னுடைய சமூகங்களுடைய நலனுக்காக எப்பொழுதும் ஆலயத்தில் பணியாற்றுகின்ற, கோவிலில் பணியாற்றுகின்ற லேவியன் வாழ வேண்டும். அவனுக்கு வாழ்வாதாரம் தன்னிடமிருந்து போக வேண்டும். இது பலி கொடுத்தனுடைய அடிப்படை தன்மை. அந்த அடிப்படையில் தான் 10ல் 1 பங்கெல்லாம் வருகிறது. லேவியர் பாதுகாக்கப்பட வேண்டும், குருக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடாது. எந்த குருவும் எனக்கு உணவு இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. அதை ஒவ்வொரு இஸ்ராயேலனும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இப்ப பலியினுடைய நோக்கம் என்ன? இந்த 3வது சிந்தனை. எந்த நோக்கத்திற்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது? நல்லுறவு பலி. நேர்ச்சையாக. 3:1 வாசியுங்கள். ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாய் இருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும். ஆக நேர்ச்சையாக கொடுக்கப்படுகிறது. அது விருப்ப பலியாக. 2வது, குடும்பம், தனி மனித, நாட்டின் நலனுக்காக ஒப்பு கொடுக்கப்படும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதற்கு நன்றியாக. பொருத்தனை செய்திருக்கிறேன், அந்த பொருத்தனையை நிறைவேற்றி இருக்கிறேன், அதற்கு இறைவனும் துணை நின்றிருக்கிறார், எனவே நன்றியாக. நன்றி கடனாக. 7:12 வாசியுங்கள். 7:12. நன்றி கடனாக. அவர் அதை நன்றி கடனாக செலுத்தினால் எண்ணெயில் தோய்த்த நெய்யப்பங்கள். நன்றி கடனாக. அதற்கடுத்து 7:16 பொருத்தனையாக. எனவே இந்த பலி எதற்காக கொடுக்கப்படுகிறது? பொருத்தனை. வாசிங்க. 7:16. அவர் செலுத்தும் நேர்ச்சை பலி ஒரு பொருத்தனையாகவோ தன்னார்வ பலியாகவோ தன்னார்வ பலியாகவும் இருக்கலாம், விருப்ப பலியாகவும் இருக்கலாம். ஆக பலியினுடைய நோக்கம், இந்த 3வது பலியாகிய நல்லுறவு பலியினுடைய நோக்கம் நேர்ச்சையாக, நன்றி கடனாக, பொருத்தனையாக, தன்னார்வ பலியாக, குடும்ப, தனிமனித, நாட்டின் நலனுக்காக, அதற்கடுத்து கொடுத்த பொருத்தனையை நிறைவேற்றியதற்கு நன்றியாக. இந்த 6 நோக்கங்களுக்காக இந்த 3வது பலியாகிய நல்லுறவு பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே நாம் இந்த 3வது பலியில 3 சிந்தனைகளை பார்த்திருக்கிறோம். முதலாவது, பலிப்பொருள் என்ன, அதற்கடுத்து எப்படி இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது, இந்த பலியினுடைய நோக்கம் என்ன. எனவே இந்த பலிகளில் நாம் பார்க்கிற போது குறிப்பாக எரிபலிகளையும் அதே மாதிரி நல்லுறவு பலிகளையும் நாம் ஒப்புமைப்படுத்தியும் பார்த்திருக்கிறோம். எரிபலியையும் இந்த பலியையும், அதாவது நல்லுறவு பலியையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற போது 2க்கும் உள்ள வேறுபாடு என்ன? முக்கியமான வேறுபாடு, எரிபலியில் எல்லாமே எரிக்கப்பட்டு விடும், ஆனால் நல்லுறவு பலியில ஒரு சில பகுதிகள் மட்டும் குருக்களுடைய பயன்பாட்டிற்காக சில பகுதிகள் ஒதுக்கி வைக்கப்படும். எனவே இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் நாம் இந்த 3ஆம் அதிகாரத்தை, குறிப்பாக நல்லுறவு பலிகளை பற்றி சிந்தித்து பார்க்கிறோம். அன்பார்ந்த நேயர்களே, இந்த அதிகாரத்துக்கான வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாம் அருத்தந்தையிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த அதிகாரத்தின் வசனங்களை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் அதிகாரம் 3. ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாயிருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும். காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார். நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் அதனை கொல்ல வேண்டும். அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர்.
நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக குடல்களை செலுத்த வேண்டியது. அவற்றை சுற்றிலும் உள்ள கொழுப்பு முழுவதும், இரு சிறுநீரகங்களும், அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கும் கொழுப்பும், சிறுநீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற சவ்வும் ஆகும். ஆரோனின் புதல்வர் அதை பலிபீடத்தில் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் எரிபலியோடு எரிப்பர். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக நல்லுறவு பலியை தம் ஆட்டு மந்தையிலிருந்து செலுத்தினால் அது பழுதற்ற கிடாயாகவோ ஆடாகவோ இருக்கட்டும். ஒருவர் நேர்ச்சையாக ஆட்டை செலுத்தினால் அதை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக அதனை கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்துவது அதன் கொழுப்பும், முதுகெலும்பின் அருகில் வெட்டி எடுத்த கொழுப்பு வாலும், குடல்களை மூடிய கொழுப்பும், அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும், இரு சிறுநீரகங்களும், அவற்றின் மேல் இடுப்பை ஒட்டியுள்ள கொழுப்பும், சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேல் உள்ள சவ்வும் ஆகும். இவற்றை குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரிப்பர். இது ஆண்டவருக்கு உகந்த நெருப்பு பலி உணவாகும். நேர்ச்சையாக ஒருவர் வெள்ளாட்டு கிடாயை செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொல்வார். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்த வேண்டியது குடல்களை மூடிய கொழுப்பும், அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும், இரு சிறுநீரகங்களும், அவற்றின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பும், சிறுநீரகங்களோடு கல்லீரல் மேல் இருக்கிற சவ்வும் ஆகும். குருக்கள் பலிபீடத்தின் மேல் அவற்றை எரிப்பர். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி உணவாகும். கொழுப்பு முழுவதும் ஆண்டவருக்குரியது. கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது. இது உங்கள் உறைவிடம் எங்கும் தலைமுறை தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும்.